السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே அதாவது சோதனைகளின் மூலமே கூலிகள் அல்லது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து கூலிகளுமே சோதனைகளை அடிப்படையாக வைத்தது தான் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சோதனை பற்றி நிறைய படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில கோணங்கள் நாங்கள் புரியாமல் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அதை பற்றி எவ்வளவு தகவல்கள் இருந்தாலும் சரி, அந்த கோணத்தை நாம் புரிந்து விட்டோம் என்று சொன்னால் பெரிய ஒரு மாற்றம் எங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும். ஏற்கனவே கிடைத்த தகவல்களாக இருக்கலாம், நாம் ஏற்கனவே புரிந்த தகவல்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கோணத்தில் நான் அதை என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை, இந்த கோணத்தில் நான் அதனை புரிந்திருக்கவில்லை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் சில நேரங்களில் எங்களோட பலத்தை அல்லது நாங்கள் தாங்கக்கூடிய சக்தியை, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அது குறைத்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் சோதனைகளின் மூலமே என்ன, அதாவது மனித அந்த ஈமான் உள்ளவர்களுக்கான கூலி அனைத்தும் சோதனைகள் மூலம்தான் என்ன செய்து கிடைக்கிறது அப்படி என்கின்ற தலைப்பில் எப்படி ஒரு மனித வாழ்க்கையில் சோதனைகள் பொதுவானது, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதாவது குறிப்பானது அப்படி என்கின்ற அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம், மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுருக்கமாக அது ஒரு இலக்கை கொண்டது தான். பிரச்சனைகள் இல்லாமல் வாழுதல், சிக்கல்கள் இல்லாமல் வாழுதல், அதே போல் என்ன கவலைகள் இல்லாமல் வாழுதல், அதே போல் அதாவது நோவினைகள் இல்லாமல் வாழுதல், நோய் இல்லாமல் வாழுதல் என்ற ஒரு மைனஸ் அற்ற வாழ்க்கை, அதை நோக்கித்தான் மனிதனுடைய பயணம் இருக்கும். அந்த மைனஸ் அற்ற வாழ்க்கையில்தான் அவன் என்ன இன்பங்களை தேடினாலும், என்ன சுகங்களை தேடினாலும், என்ன வசதிகளை தேடினாலும் அதிலே அவன் எதிர்பார்க்கக்கூடிய, அவன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் என்னென்றால் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் அதாவது முயற்சி எடுக்கிறான். எந்த சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தில் கூட அவனுடைய சிந்தனை எது இருக்குமெண்டா, இது பறி போய்விடுமோ, இல்லாமல் போய்விடுமோ, நஷ்டமடைந்து விடுவோமோ அப்படின்னு நினைப்பான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குமென்றால் நோயாளியாகி விடுவோமோ, நம்ம பலகீனமாகி விடுவோமோ என்று தான் நினைப்பான். ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுது அவனுடைய முழு கவலையும் எங்கே இருக்குமெண்டா பதவி முடிஞ்சிருன்றது தான். அந்த கவலை அவனுக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். இளமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முதுமை வரத்தானே போகிறது என்ற கவலை இருக்கும். அப்போ மனிதனுடைய இயல்பான சிந்தனை எப்படி என்றால், நல்ல விஷயங்களை தனக்கு கிடைக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் தனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்துடைய ஒரு உள்பகுதி என்ன அப்படி என்றால் மைனஸான விஷயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அவனுடைய முயற்சி என்ன செய்யும், எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அது நடந்து கொண்டிருக்கும். இந்த ஆர்வம் அவனை என்ன செய்யும் அப்படி என்றால், நாங்கள் தர்மம் சம்பந்தமானதிலே பார்த்தோமே, பொருளாதாரம் வெளியே போவது என்பது மனிதனுக்கு வழி, அது ஒரு வலிமிக்க ஒரு செயல்பாடு. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே மைனஸ் இல்லாத ஒரு எண்ணங்களை நோக்கி போகக்கூடிய மனிதனுக்கு ஒரு பெரிய அதாவது கவலையான ஒரு விஷயம்தான், இந்த உலகத்தின் எந்த இன்பங்களும், இந்த உலகத்தின் எந்த அமைதிகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் இல்லாமல் இல்லை. இது அவனால் அதாவது ஒரு கஷ்டம், அதை நினைத்து பார்த்தால் அவனுக்கு இதில் இருந்து ஒரு ரிலீஸோடு கிடைக்காதாண்டு எண்ணம் என்ன செய்யும், சுதந்திரமாக விட்டுச்சேன்னா. நீங்கள் எண்ணங்களை சுதந்திரமாக விட்டீர்கள் என்றால் அந்த எண்ணம் எதை தேடும் என்றால் இதிலிருந்து வெளியாகிற வழியை அதாவது எங்கும் இருக்காதா அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்கும். இப்போ மனிதனுடைய மிக ஒரு கவலையான ஒரு மனிதனுக்கு ஆழ் மனதிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு கவலை என்னென்றால், எந்த இன்பங்களாக இருந்தாலும் எல்லாம் சிரமம் கலந்ததாகத்தான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ இதிலிருந்து நாம் வெளியாக முடியாதா என்ற கவலை மனிதனை விட்டு என்ன செய்யாது, போகாது. இதனால் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த மைனஸுகளுமே என்ன செய்யும் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த சிரமங்களை பற்றி குர்ஆன், சிரமங்களை பற்றியெல்லாம் தலைப்பு, ஆனால் அதை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். சிரமங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்டா, லக்கத் ஹலக்கனல் இன்சான ஃபீ கபத். கபித் என்று சொன்னால் மனிதனுடைய ஈரலுக்கு சொல்கிறது கபித். கபத் அப்படி என்று சொல்கிறது என்னென்னா போராட்டம்,
அதாவது என்ன சிக்கல், மனிதன் சிரமங்கள், கஷ்டங்களுக்கு கபத் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு கட்டத்தை தாண்டினாலும், எந்த இன்பத்தை அடைந்தாலும், அதில் உங்களுக்கு சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும். சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும். சில நேரங்களில் ஒரு இன்பமே துன்பமாக இருக்கும், ஒரு இன்பமே துன்பமாக இருக்கும். உதாரணமாக, அதாவது இரவு முழுமையாக முழித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைப்போம். ஹராமோ ஹலாலோ மனிதன் சிந்தனையில் இரவு முழுமையாக இன்றைக்கு என்னது, நாங்கள் நைட்டில் முழித்து ஒரு டான்ஸு, ஒரு பாடல், ஒரு சினிமா இப்படி நினைப்பான். அல்லது இரவு முழுமையாக முழித்து குடும்பத்தோடு சந்தோஷமாயிப்பான் ஹலாலான வடிவத்தில். இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய நியாமத் தூக்கம். அது ஒரு சிரமமாக அவனுக்கு மாறும். ஒரு இன்பத்தோடு இன்னும் ஒரு இன்பம் என்ன மோதிர சந்தர்ப்பத்தில் அது இன்று தூக்கம் வருது, என்னால் என்ன செய்ய முடியவில்லை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு சிரமம் எதா மாறுது, ஒரு இன்பமே அவனுக்கு என்ன செய்யுது, துன்பமாறுது. முழுமையாக அவனுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது விருப்பமானு கேட்டால் இல்லை, இந்த நிமிடம் மட்டும் என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் போயிடும். சில இன்பங்கள் சில நேரங்களில் வரக்கூடாதுன்னு கூட மனுஷன் என்ன செய்யறான், நினைக்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்டா, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். சிரமம் வேண்டா அது அவனை விட்டு போகாது. வயிற்றில் அவன் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து, அந்த தாய் சிரமப்படுறதுல இருந்து, அதில் நாங்கள் சிரமப்படுறதுல இருந்து வெளியே வந்து அவன் பால் குடிப்பதற்கு கூட கதறி பால் குடிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அவன் பால் குடிப்பதாக இருந்தாலும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் வேதனைப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் சிரமப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் மறந்துடுவோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா சிரமம் என்ற பகுதியில் இருந்து தான் இறுதி வரைக்கும் மனிதனை வச்சுக்கிறான். அப்போ முதல் விதியாக ஒரு முஃமின், அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இந்த விஷயத்தில் எப்படி பொருந்தி கொண்டாலும் சரி, ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடணும்னா, முதலாவது நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சிரமத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கின்றது. அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனையில் முக்காவாசி தீந்துடும். பொதுவாக நம்ம வந்து ஒரு பிரச்சனையை அங்கீகரிச்சிட்டோம்டா, இப்படி இருக்கும்னு அங்கீகரிச்சிட்டோம்டா பொறுமைக்கான வாசல் திறந்துடும். சாதாரணமாக டிராஃபிக்கே இல்லாத டைமில் நம்ம வெளியே போகிறோம்னு நினச்சிட்டிங்களே, அந்த நேரத்தில் ஃபுல்லாக எல்லாமே என்னது ஜஹ்மாவாக இருந்தால், ஃபுல் டிராஃபிக்காக இருந்தால் மனசு வந்து சரியான அதாவது விசனப்படும். இன்னும் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்ற லெவலில் நமக்கு ஒரு கோபமாகவே இருக்கும். அதே நேரம் சரியாக சண்டே மார்னிங்கில் நம்ம என்ன செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அமைதியாக போவோம். ஏண்டா ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இது வந்து இப்படி தான் இருக்கும் ரோடு அப்படின்றதுனால அமைதியாக போகிறோம். 1 ஹவர் 2 ஹவருக்கு என்ன செய்கிறாங்க, அமைதியாக போகிறாங்க. குறிப்பாக வந்து இந்த துபாயிலலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், போகிறது வாரதில் இது பெரிய சிரமங்கள் இருக்கும். அவ்வளோ அமைதியாக 2 ஹவர் 3 ஹவர்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு பேசுகிறதுலேருந்து அதுலேருந்து எல்லாம் எதனால் அதை ஏற்றுக்கண்ணாண்டா, சிரமத்தை ஆல்ரெடி அவன் இது இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் தாங்குகிற சக்தி தானாக என்ன செஞ்சிடும், அவனுக்கு வந்துடுது. இல்லாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் அது வந்த உடனே தாங்குகிற சக்தி என்ன செஞ்சிருது, போயிடுது. அதனால் குர்ஆன் இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய நிஅமத்தே என்ன தெரியுமா, மிகப்பெரிய நிஅமத்தே என்னென்னா பயிற்சி. உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்குது, அறிவு கொடுக்குது, விளக்கம் கொடுக்குது. இந்த உலகம் சிரமத்துக்குரியது, இந்த சிரமங்களோடு தான் நீங்கள் என்ன செய்யணும், வாழணும். இந்த சிரமங்களை தவிர்த்து வாழ முடியாது. அது என்னது சுன்னத், என்னது வழிமுறை. அதில் நீங்கள் மோதிக்கிறீங்கன்னு சொன்னால் இருக்கிற சந்தோஷமெல்லாம் என்ன செஞ்சிடும், போய்விடும். இருக்கிற வேதனைகள்லாம் அதிகரிச்சிடும். ஏன்னா எனக்கு இப்படி இருக்குது, ஒரு நோய் வருது, நோய் வார டைமில் நோய் வந்துட்டு இப்படித்தான் அப்படின்ட்டு எக்ஸப்ட் பண்ணுற டைமில் உள்ள பொறுமையும், இதிலிருந்து எப்படியாவது வெளியாகணும் என்று போராட்டம் நடக்கக்கூடிய டைமில் உள்ள அந்த மன கவலைகளும் வேறு வேறு. குடும்ப வாழ்க்கைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்கும் என்று விளங்கி புரிஞ்சவனுக்கு பிரச்சனை வந்து 25 தான் இருக்கும். ஏன்னா அவன் வார எல்லா பிரச்சனையும் அந்த 75க்குள்ளே போட்டுருவான். இது இருக்கிற விஷயம்தான். ஆனால் ஒரு பர்ஃபெக்டான சந்திர ஒளியில் பூத்தூவின வாழ்க்கைன்னு ஒருத்த கற்பனை பண்ணி தான் வைங்களேன், இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு யாராவது சினிமாவில் பார்த்து அப்படி ஒரு கற்பனை பண்ணி இருந்தான்டா, அவன் என்ட்ராயினத்திலிருந்து வேதனையில் தான் இருப்பான். என் வைஃப் எனக்கு செட் ஆகலை, பொருத்தம் இல்லை, நம்மளை மெச்சாகி போவதில்லை, என்னடான்னு பார்த்தா இவன் பண்ணின கற்பனை இல்லை. அங்கே பண்ணின கற்பனை அவனுக்கு மட்டுமில்லை, உலகத்திலே இல்லை அந்த கற்பனை. ஆனால் அவன் அப்படி ஒரு கற்பனையோடு நுழைந்திருக்கிறான். அப்போ பொறுமை என்கின்ற ஒரு பகுதி வர வேண்டும் என்றால் இறைவனது சுன்னாவை நாம் ஏற்றுக்கொண்டோம். என்ன சுன்னா, அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். அப்போ இந்த இயல்பான சிரமம், அந்த சிரமத்திலேருந்து யாரும் வெளியே வர இயலாது, எந்த குழந்தையும் வெளியே வர இயலாது.
எந்த தாயும் வெளியே, எந்த மனிதனும் அதிலிருந்து வெளியே வர முடியாது. இதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் நஷ்டங்கள் வருவது, மரணம் வருவது, இடைக்கால மரணங்கள் வருவது, நோய் வருவது, அதுபோல் எங்களது அதாவது தோற்றங்களில் நாங்கள் விரும்பாத அமைப்பில் நாங்கள் என்ன செய்வது இருப்பது, எங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லமேண்டு நம்ம தோற்றங்களை என்ன செய்வோம் நினைப்போம், உயரங்களை நினைப்போம், அமைப்புகளை நினைப்போம், வாழ்க்கையோட அமைவுகளை எல்லாமே நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம் நினைப்போம், ஊர்களை நினைப்போம், சூழல்களை நினைப்போம். இந்த சிரமங்கள் இல்லாமல் வாழ முடியாது. முதல் விதி இதை ஒரு மூமின் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ள பழகணும். கபத், இந்த வாழ்க்கை என்பது கபதோடு உள்ளது. அப்படின்டா இதை விளங்கிட்டான்டா உலகத்தில் எந்த சந்தோஷம் வந்தாலும் ஒரு முஃமின் அதில் பேராசையோட இருக்க மாட்டான். பேராசைன்னு சொன்னால் ஒரு தமாவோட பேத்து அதை அப்படியே எடுக்கிறதுக்கு நினைக்க மாட்டேன். காரணம் இது அண்மையில் என்னை விட்டு என்ன செஞ்சிடும் போயிடும், இதில் நான் பொறுமைக்கு ரெடியாக இருக்கணும் என்கின்ற ஒரு அம்சத்தில் அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பான். முதல் அம்சம். இரண்டாவது, முஃமின்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை எப்படி பார்க்கணும் என்றதான் மிக முக்கியம். இது அன்றாட இயல்பான விஷயங்கள், மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் உள்ளது. இந்த சிரமங்களில் ஒரு பகுதி அவரவர்களுக்கு தனித்தனியாக அமையும். எல்லாருக்குமே எல்லா விதமான சிரமங்களும் இல்லை. இந்த சிரமங்களில் சிலருக்கு என்ன செய்யும் கூட வரும், சிலருக்கு குறைய வரும், சிலருக்கு ஆரம்பத்தில் வரும், சிலருக்கு கடைசியில் வரும். இயல்பான சிரமங்கள், மனிதனுக்கான சிரமங்கள் அப்படியே இருக்கும், தர்த்தீபா எல்லாருக்குமே இருக்கும். அதல்லாமல் சில சிரமங்கள் கூடுதலாக குறைவாக அவருடைய ஆசைகளுக்கு ஏற்ப அவருடைய லட்சியங்களுக்கு ஏற்ப வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், சோதனை அப்படின்றோம். யாருமே புள்ள பிறக்கிறத சோதனைன்னு சொல்கிறது இல்லை, சிரமத்தில் தான் பிறக்கிறான். விளங்கிட்டா? பால் குடிக்கக்குள்ள ஒரு புள்ள என்ன செய்யுது, சத்தம் போட்டு அழுது கதறித்தான் அவனுக்கு ஒரு சோதனை அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அது காரணம் இயல்பாக அமைந்து விட்டது. அது அல்லாமல் அவனவர்களுடைய லட்சியத்துக்காக அவர்களுடைய நிலையில மேலதிகமான கஷ்டங்கள் வருவதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், சோதனை அப்படி என்று சொல்றோம். சோதனைகளை என்ற வார்த்தையை நம்ம சொல்வதற்கான காரணம் இதை. இந்த இடத்துல ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். இதில் நம்ம அதாவது சோதனைகளை சொல்ல போனால் பல காரணங்களுக்காக சோதனை வரும், ஆனால் ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சோதனை என்கின்ற ஒன்று வந்தாலே அது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எனக்கு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட், எனக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு சன்மானம். ஒரு முஃமின் அப்படித்தான் பார்க்க முடியும். அதை தாங்குகிற சக்தி, வேதனைகள், சோதனை அதெல்லாம் இரண்டாவது, அது அவனவன் பதட்டம் என்ற அடிப்படையில் இருக்கும். விளக்கத்தில் என்ன இருக்கணும்டா, எனக்கு ஒரு சோதனை இறங்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றில் அல்லாஹ் என் பாவத்தை உணர்த்துறான், என் பாவத்தை அல்லாஹு தாலா உணர்த்துறான், அல்லது எனக்கு ஒரு தரஜாவை அல்லாஹு தாலா உயர்த்துறான், நன்மையை உயர்த்துறான், அல்லது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு தம்கீன் செய்ய போகிறான். தம்கீன் என்றா உண்டை வழங்கணுமெண்டா அல்லாஹ் சோதிக்காமல் கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு அந்தஸ்து ஆட்சியை கொடுக்க போறான்டா அல்லாஹு தாலா என்ன சோதனைகள் என்ன செய்வான், கொடுப்பான். ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். பெரும் வசதியை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹு தாலா கொடுப்பான். ஒரு ஈமான்ல பெரிய ஒரு மக்காம் அல்லாஹ் கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். ஒரு அறிவில் உயர்ந்த தரத்தை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். இது தம்கீன். அப்போ ஒரு முஃமின் சோதனை வருகிற நேரத்தில் அது ஒன்றில் அதாவது அவனுக்கு ஒரு பாவத்தை அழித்து விடக்கூடிய ஒன்றாக, பாவத்தை உணர்த்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும், அல்லது ஒரு தரஜாவை என்ன செஞ்சிடும் உயர்த்துறதாக இருக்கும், அல்லது இந்த உலகத்தில் ஒரு தம்கீன், அதாவது ஒரு இடம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனைகளுக்கு பின்னால் உலகத்தில் என்ன செய்தவருக்கு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சோதனைகளுக்கு பின்னால் மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்கிறது, நிலைநாட்டப்படுது. இதுக்கு பேர் தம்கீன். வழங்கிட்டா வல நுமக்கினன்னஹும், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வல நுமக்கினன்னஹும், அவர்களுக்கு நாம் இந்த பூமியில என்ன செய்வோம், இடமளிப்போம். மக்கானண்டா இடம், அந்த தம்கீன் என்ற அர்த்தம். இதை கொடுக்கிறதா இருந்தாலும் சோதனை அதுக்கு முன்னால் என்ன செய்யும், வந்துதான் ஆகும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எந்த கிஃப்டை யாருக்கு கொடுக்கிறதா இருந்தால் அந்த கிஃப்ட்டும் சோதனை தான். அவருக்கு அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தலைமைத்துவமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதுவும் சோதனை தான். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு சோதனை என்ன செய்வான், வைப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு முஃமின் அதை பார்ப்பான். எந்த சோதனை வந்தாலும் சரி இப்படித்தான் ஒரு முஃமின் பார்ப்பான். இந்த சோதனைகள்லையே இது சோதனையுடைய ஒரு முஃமின் பார்க்கிற முறை. இன்னொன்று, சோதனைகள்லையே ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனை வருது அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்டா, ஒன்று மகாமு சபர், மகாம் அஸ்ஸபர், இன்னொன்று மகாமுர் ரிதா, இன்னொன்று மகாமுல் மஹப்பா. அதாவது மகாமு சபர் அப்படின்னா ஒரு சோதனை வந்த உடனே அவர் அதில் என்ன அதை ஏற்றுக்கிறது, அதில் பொறுமை காக்கிறது. அப்படின்னா அவருக்கு சோதனை ஒரு வேதனை, சோதனை ஒரு சிரமம்,
ஆனால் அந்த சிரமத்தை அவர் பொறுத்துக்கொள்கிறாரு. அந்த பொறுத்துக்கொள்வதற்கான காரணம் அல்லாஹ் அவரோட பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம், தரஜா உயர்த்துவதாக இருக்கலாம், ஒரு தம்கீன். அவருக்கு இந்த ஒரு விளக்கத்தோடு அவர் பொறுமை என்ன செய்வார், வரவழைத்து கொண்டு வர. நாங்கள் இப்போ பயான் கேட்கக்கூட பெரும்பாலும் இந்த இடத்துல வச்சு தான் கேட்போம். எது நம்ம சபரா இருக்கிறதுனால அல்லாஹு தாலா எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான், பாவத்தை உணர்த்துறான், நன்மையை தரஜாவுண்ட தாரான், ஒரு பின்னால் ஒரு தம்கி நமக்கு ஏற்படலாம் என்ற இடத்துலையும் தான் கேட்குறோம். பொறுத்து கொள்வோம். இன்னொன்றைக்கு மக்காமுர் ரிதான்றது. மக்காமுர் ரிதான் இதெல்லாம் வந்து தனியாக நேரடியாக வரல, குர்ஆன் வசனங்களோட நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். மக்காமுர் ரிதான்டா சோதனை வருது, அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிடுறார். அந்த சோதனையில் அவர் திருப்தி அடைந்து விடுகிறார். அதாவது சோதனை தந்தா அல்லாஹு தாலா ரிதா. அவருக்கு சபர் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இருக்காது. அதில் இந்த சோதனையில் நான் சபராக இருக்கேன் அப்படி இருக்காது. சோதனை வந்தோடனே அவர் திருப்தியாக செய்வார், அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பார். ஒரே விதமான சோதனையாக இருக்கும். இவர் வேகமாக அமைதியாக பேசிக்கின்றிருப்பார். அவரால் கொஞ்சம் என்ன செய்ய சபராக இருக்கும் அப்படி என்ற அடிப்படையில் அவர் நடந்து கொண்டிருப்பார். இதுக்கு பேர் இவர் இந்த சபரில் என்ன செய்வார்னா கொஞ்சம் முறைப்பட்டுக்கின்றிருப்பார். சோதனைகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்குது, என்ன செய்ய மனிதன வாழ்க்கைன்னு அப்படித்தான் நிறைய பாப்பட்ட உம்மட்ட மனைவிட்ட அவர்கள்ட்ட இவர்கிட்ட ஒரு முறைப்பாடு இருக்கும். அதுக்கு சொல்கிற சபர் பிஷக்வா. அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ்களை பார்த்து சொல்கிறான்னு, அதாவது ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, நீங்கள் அழகான பொறுமை காட்பீர்களாக. அது என்ன பொறுமையில் அழகண்டா, சபரும் பிலா ஷக்வா, எந்த ஒரு முறைப்பாடுகளும் இல்லாமல் பொறுமையாக இருத்தல். நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்வை பற்றி நிறைய முறைப்படுறவங்கள பார்ப்பீங்க, ஆனால் அவங்க பொறுமையாக இருப்பாங்க. நிறைய அல்லாஹ் தாலா கஷ்டங்களை தாரான், ஏதோ மறுமையினால் அல்லாஹ் தாலா வச்சிருப்பான். ஒரு உசுரோடு தான் இருக்கிறாரு, அப்போ உலகத்தில் தான் அவனை வச்சுக்கிறார். அல்லாஹ் தாலா பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான், அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பான், நல்ல மனைவியை கொடுத்துருப்பான், அல்லாஹ் அந்த மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்துருப்பான், நல்ல சூழ்நிலை இருக்கும். ஆனால் நஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அல்லது நோய்களாகவே இருக்கும். அல்லாஹ் ஏன் என்னைய சோதிக்கிறான்னு தெரியும், மறுமையில வச்சு. அப்போ உனக்கு உலகத்தில் ஒன்றுமே வைக்க இவங்க பேர் என்னன்னா சபர் தான், ஷக்வாவோட அல்லாஹ் பற்றி முறைப்பாடு இப்போ இவரோடு நம்ம இருந்தோம்டா அல்லது அவர் சொல்கிறத கேட்டோம்டா எங்களுக்கும் என்ன செய்யும்னா எங்களுடைய சோதனைகளை நம்ம அவரு ஷேர் பண்ணுவோம். என்ன நிலைமை அதுதான் என்ன செய்யும். இப்போ யாரை பற்றி முறைப்படுறோம், இப்போ ஒரு மகன் சொல்கிறாரு, என்னதான் வாப்பா எனக்கு நல்ல கவனிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறார், ஒரு சரியாக பார்த்துக்கிறாரு, இல்லை என்ன செய்யணும் சபர் இப்படி என்ன வாப்பா பற்றி அவர் நல்லா பேசுகிறாரா முறைப்படுறாருன்னா முறைப்படுறார். மனைவி சொல்கிறா செலவுக்கெல்லாம் தந்துடுறாரு, ஆனால் ஒரே சத்தம் போடுறதான் வேலை, எந்த விதமான நிம்மதி இல்லைன்னா நல்லா மாஷாலா சபர் ஆகிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகலையே, அப்போ சபர் ஆகிக்கிற அர்த்தம் சபர் தான், ஆனால் கேவலமான சபர் மாதிரி அது. சரியா, அந்த சபரில் என்ன நீ இதுக்கு சபரா இல்லாமல் போகிறது என்னது நல்லது என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சபருடைய ஒரு நிலைமை மனிதனுக்கு இருக்கு. அல்லாஹ் பொறுத்துக்கிறான். அல்லாஹ் மனிதன்ட்டு அதை என்ன அல்லாஹ் தாலா என்ன மனிதன்ட்டு குறைவாக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்கிறான். அல்லாஹ் அவன் சபர் செய்கிறானே, அல்லாஹை பற்றி அவன் மைனஸாக எதுவும் சொல்லலை, தண்ட நிலையை மட்டும் சொல்கிறான். அல்லாஹை குறைச்சி பேசலை, யா அல்லாஹ் நீ எனக்கு மட்டும் தானே இப்படி ஏன் சோதனை தாரேன்னு பேசலை. அல்லாஹ்வுடைய சோதனை அது மோசமான நிலை. அல்லாஹ்வை குறை சொல்றனா அந்த சபரையே குறை சொல்லி அல்லாஹ் இப்படி தந்தது பிழை என்ற மாதிரி சொல்றது மோசமான நிலை. அப்படி சொல்ல மாட்டாரு. ஆனால் அல்லாஹ் எனக்கு இப்படி அல்லாஹ் சோதிக்கிறது ஏதோ ஒரு ஹைரோன் இருக்கு, ஆனால் தொடர்ந்து சோதனையாக அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கும். அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கு. ஆனால் அடுத்தவர்கள் எல்லாரும் சோதனை அளிக்கிற மாதிரி அவருக்கு உணர்வே இருக்காது. அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா சேம் சோதனை ஆகி, நீங்கள் சில மக்களை கண்டிருப்பீங்க, சேம் சோதனை ஆகி அடுத்தவண்ட சோதனைக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி கண்டிருப்பாங்க. அவன் செஞ்ச வேலைக்கு தான் அவனுக்கு இப்படி வந்திருக்குது, இவருக்கு அதே சோதனை அவருக்கு வந்திருக்கும். இல்லைண்டா இப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் முடியல, அதுக்கு சும்மா உளறி என்ன செய்கிறார், தெரிஞ்சிட்டிருக்கிறார். 2 நாளில் அவருக்கு அதே சோதனை வரும். சுப்ஹானல்லாஹ், இப்படி எதிர்பார்க்கவே இல்லைண்ணா அப்படி வந்திருக்கேன். நேற்று அதே சோதனைக்கு தான் அவர் அதை சொன்னார், இதே சோதனைக்கு இதை சொல்கிறாருன்னா அவர் எப்பயுமே தண்டை விட்டு புள்ள மாதிரி தானே தண்ட சோதனைகள், அப்படி நினைக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார். அடுத்தவர் நலவு செஞ்சாலோ அவருக்கு சோதனை வந்தாலோ அது எடுப்படாது. அதனால் நான் பலமுறை சொல்லிக்கிறேன், நம்ம 2 சோதிக்கப்பட்டவங்க உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், இவரோட கவலையை சொன்னான்னு வைங்களேன், என் வாழ்க்கையில் நான் பட்டிக்கிற கஷ்டங்கள்ட்டா இவருக்கு அவரோட கஷ்டம் தான் ஓடிக்கண்டி. நீங்கள் உலகத்தில் யார்ட்டையும் சோதனைகளை சொல்ல போகாதீங்க. ஏன் தெரியுமா, ஒரு பிரயோசனம் இல்லை. சரியா, ஒரு பிரயோசனம் இல்லை. ஏண்டா எல்லாரும் உங்களோட சோதனையை ரசிக்கிறான்டா அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் வைக்கும். வணங்கிட்டா, அவனுக்கு அது சம்மந்தம் வைக்கும்னா அவனு அப்படி சோதிக்கப்பட்டிருப்பான், அதனால உங்களோட பேசிக்கிட்டு இருப்பான். இன்கேஸ் அவனுக்கு அது மாதிரி சோதனை இல்லைண்டா அப்படியா என்று கொஞ்சம் நிலந்த வாரன்ட்டு போயிடுவான். அல்லது அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட சோதனையோட சம்மந்தப்பட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் பேச அவன்கிட்ட சோதனை ஞாபகப்படுத்தி நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்ப்பான். நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க என்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் அப்படியே வராமல் நீங்கள் இதை சொல்கிறீங்க, முடிஞ்சுது, நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லை, நீங்கள் இதை சொல்கிறீங்க. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சுபஹானல்லாஹ், எனக்கு சஹாபாக்களோட வாழ்க்கை தான் ஞாபகமே வரும்னு ஆரம்பிச்சிருவார். அதோட உங்களுக்கு 2வது சோதனை என்ன காரணம், இவன்ட்ட சோதனை நீங்கள் சொன்னது.
இது நமக்கு விளக்கம் இல்லாமல் ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் சோதனை என்ன செய்கிறது சொல்கிறது, அவர் அவரோட சோதனையை திருப்பி சொல்லி கண்டிப்பார். நீங்கள் இன்னொரு வேதனையோட வீட்டுக்கு போவீங்க, வீட்டில் கேட்பாங்க என்ன நடந்தது, அதை பற்றி நீ கேட்காத லெவலில் தான் நமது நிலைமை இருக்கும். இது முறைப்பாடோடு உள்ள இந்த உலகம் அப்படி தான், அதிகமானவர்கள் முறைப்பாடோடு தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த ஃபீட்பேக் கேட்கப்படாதுன்றது அதுக்கு தான். ஃபீட்பேக் கேட்டாலே உங்களுக்கு மைனஸ் தான் சொல்லுவாங்க. வணங்கிட்டா நீங்கள் யார்கிட்ட போய் உங்களுக்கு கருத்து என்னென்னா கருத்து அதுதான், என்ன நீங்கள் நல்லா செய்யலை, அது செய்யலை, இது செய்யலை, பொருத்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரே ஃபீட்பேக் தான். அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டால் அவனை மைனஸை தான் அவன் சொல்லிட்டு என்ன செய்வான், போவான். யார் ஃபீட்பேக் கேட்கலாம்னா பணம் வாங்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், கேட்க நியாயம் தானே, அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கான்னு கொஞ்சம் கேட்கலாம். சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்து நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. மனைவிட்டு கேட்டால் எப்படி உனக்கு செலவழிக்கிறேன்னா நல்லா பதில் வரப்போதா, வராது. அல்லது மனைவியே கணவன்கிட்ட கேட்டாலும் நல்லா வரப்பாது. இந்த முறைப்பாடு இருக்கும். இதை ஒத்த விளங்கிட்டாண்டா யார்கிட்டையாவது ஐடியா கேட்பானா, யார்கிட்டையா போய் சொல்லி கேட்டிப்பான, சக்குவா இருக்கும். முறைப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அல்லாவுக்கே முறைப்படுறான், அல்லாவுக்கே முறைப்படுவான் மனிதன். அதனால அதில் முதலாவது மக்காம் என்னண்டா, சப்ருன் பிலா ஷக்வா, ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுத்து கொள்வீராக. அப்படின்னா சப்ரும் பிலா ஷக்வா, பொறுமையாக இருக்கிறீங்க. அவர் அப்படி சோதிக்கப்பட்டிருவார். அவரை பார்த்தீங்கன்னா ஏழ்மை, வறுமை, கஷ்டங்கள், ஆனால் 5 நேரம் பள்ளியில் இருப்பார், போவார், வருவார். ஒரு நாள் நீங்கள் அவரை கண்டிக்க மாட்டீங்க. அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட முறைப்பட்டது, யார்கிட்டையும் முறைப்பட்டதை கண்டிக்க மாட்டீங்க. எவ்வளோ மக்களை பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற ஞாபகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா அவர்களெல்லாம் எவ்வளோ பெரிய சோதனை இருக்கிற நமக்கு பார்த்தாலே விளங்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு நீட்னஸ் விளங்கும், அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி விளங்கும், அவர்கிட்ட ஒரு திருப்தி விளங்கும், அவர்கிட்ட ஒரு தர்த்தீப் விளங்கும். எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஏதாவது எடுக்க நினைச்சாலும் அவர்கிட்ட எப்படி லைஃப்லாம் சிரமமாக போகுதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம், அதில் எனக்கு அமைஞ்ச மனைவியே, அதுவும் கொஞ்சம் பேருக்கு பொறுக்கிறது இல்லை. சரியா, ஏதாவது யாரா பாராட்டிட்டு இவர் சொல்கிறாரு அங்கே அடுத்த வீட்டில் அப்படி கதை என்ன செய்யுது வருதுன்னு அந்த அந்த யாராவது தன் மனைவியும் கணவனும் சந்தோஷமாக்கிறான், இவன்ட பிரச்சனை தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் எவனும் சந்தோஷம் இல்லைன்ட்டு ஒரு நிலைமைக்கு. உண்மையிலே ஒத்த மறைச்சி சொன்னால் நம்ம பாராட்டணும். அவனோட குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு மறைச்சி சொன்னால் அவனை பாராட்டணையே. இந்த உலகமே மறைச்சி வாழ்கிறது தான். அப்போ சந்தோஷப்படணும். குறைய பப்ளிக் அவன்கிட்ட சொல்லிட்டா தெரியணும் இல்லை. அப்போ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே நான் எதுவுமே நல்லா தான் நினைக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அவர் பொறுமையாக இருந்துக்கிட்டு அதை சொல்கிறாராண்டா அப்படியும் இல்லை. அவருக்கு அது சோதனையே விளங்கலை. நம்ம பார்த்துருக்கிறோம் சோதனைன்னு. பாலைவனத்தில் ஏசி கார் போகிற மாதிரி தான், வெளியிருந்து நமக்கு சூடு, அவன் ஏசியில் பேத்துட்டிக்கிறான். நமக்கு தெரியும் என்ன சூட்டில் போகிறான், ஒன்றுமே சொல்கிறான். அவனுக்கு அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருப்பார். சபரும் பிலா ஷக்வா, ஃபசபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஃபசபருன், அவர கண்ணீரை பார்த்துட்டு நீங்க இப்படியே இருக்கிறீங்க. பல வருடமா அழுகிறாரு, ஆனா அவர் எதுவும் சொல்லல, அவர் எதுவும் என்ன செய்யல, சொல்லல. எப்படி சொல்றாருன்னா ஃபசபருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், நீங்கள் சொல்லுவதற்கு அல்லாஹ்வே எனக்கு உதவியாளனாக இருப்பான். அப்ப அல்லாஹ்வை பத்தி அவர் என்ன செய்யல, முறைப்படலை. எனவே முதல் விஷயமே இது முதலாவது தரம். யாருக்குமே நம்ம அதாவது ரிலா, ரெண்டாவது தரம், அதாவது முறைப்படாமல் என்ன செய்தல், பொறுமையாக இருத்தல ரிலா, அதை அங்கீகரிச்சிட்டோம்னு அர்த்தம். இன்னொன்றைக்கு மகாமுல் மஹப்பா, மூணாவது சோதனை வாரத்தை அவர் விரும்பிக்கின்றிருப்பார். சோதனை வருவதை விரும்பிக்கின்றிருப்பார். அந்த மகாமை நினைச்சாலே மேரி செலிக்கும். சோதனை வாரத்தை எப்படி விரும்புறது, சோதனை வந்தாலும் அவர் அந்த அடுத்த சோதனைன்னு அதை என்ன செய்வார், எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது இருக்கும். இது மகாமுல் மஹப்பா. அது அந்த இடத்துக்கு சாதாரண மனிதர்களால் அடையலாம் தான், ஆனால் அதுக்கு வாழ்க்கையிட நிறைய இழப்பு அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும், பிரிக்கணும். கால அஸ்லம் துல்ல ரப்பில் ஆலமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன். அஸ்லிம்னு அல்லாஹ் தஆலா சொல்ற, கட்டுப்படுறியா, முழுமையாக கட்டுப்படுறதா? அப்போ கால அஸ்லம் துல்ல ரப்பில் ஆலமீன். அப்போ அல்லாஹ் தஆலா இது பித்தலா இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா சோதிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா சோதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், நான் சொன்னேன் அவங்களோட ஒன்றில் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக இருக்கலாம், நபிமார்கள் பெரும் பாவங்கள் அவங்களுக்கு இல்லை. அப்போது தரஜாக்களை உயர்த்தப்பட தம்கீன், இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கறதுக்குன்னா முதலாக சோதனை வரும். சோதனை என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண சோதனை நம்ம படிச்சுக்கிறோம், சாதாரண சோதனை இல்லை. என்ன தன்னை பிள்ளையை குர்பானி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கனவை காட்டுறான். நபிமாருடைய கனவு உண்மை, விளங்கிட்டா, நபிமார்களுடைய கனவு உண்மை, அதனால் அதை சொல்கிறதுக்கு போகிறார். இது ஒரு சகோதரர் பயானில் எப்படி சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு கனவு வருது, பிள்ளைய நம்ம கொடுப்போமா, நம்ம அந்த இடத்துக்கு வருவோமா, அப்படி கம்பேர் பண்ணப்படாது. விளங்கிட்டா, நமக்கு கனவுல சைத்தாண்ட கனவுன்னு அர்த்தம். பிள்ளைய கொள்கிற மாதிரி கனவு நமக்கு வந்தேன்னா சைத்தாண்ட கனவு, இப்லீஸ்ல கனவுன்னு அர்த்தம். விளங்கிட்டா, நமக்கு அப்படி செய்யக்கூடாது, செஞ்சால் மடத்தனை. நபிமார்களுடைய கனவு வகை, அந்த நபிமாருடைய கனவு என்றது வகி. எங்களுக்கு அப்படியே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருந்தா கூட புறவு என்ன செய்யாது, எங்களுக்கு இந்த வழிகாட்டெல்லாம் வராது. குர்பானி கொடுக்கறதுக்கு ஆடெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, வராது. அந்த ஒப்பீடே பிள்ளை. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒருத்தர் சொல்றாரு,
ஏன்னா களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு ஓடுற மாதிரி கனவு கண்டேன்றார். களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு ஓடுற மாதிரி. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. அதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சைத்தான் உங்களது ஒருவருடைய கனவிலே விளையாடுகிறான், இந்த மாதிரி விஷயங்களை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாலே தவிர களத்து உருண்டு ஓடிச்சு தானே நாளைக்கே குர்பான் தான் என்ன செய்யலை சொல்லலை. அது சைத்தானிய கனவுன்ற அர்த்தம். அது என்ன சைத்தானிய கனவுன்றது அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அது அந்த நபிமார்களுக்குரிய சோதனை, எங்களுக்கு ஒரு படிப்பினை, எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நடந்ததை தவிர இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்க நாங்கள் அப்படி கொடுப்போமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. காரணம் எங்களுக்கு அது கடமையும் இல்லை, எங்களுக்கு கூடாதுன்னு தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன செஞ்சு அதை சொல்லி தந்திருக்கு. நபிமார்களுக்கு அப்படி சோதிச்சிருவேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை உடனே என்ன செய்கிறாரு, கட்டுப்படுற அந்த அந்த நிலையில் ஒரு இடத்துலயாவது கவலை வருதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தைகள் எங்கேயாவது கவலைகள் வெளிப்படக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டதைகள் சாதாரண சோதனைகள் அல்ல. ஆனால் எதுலையுமே இறைவனோடு அதை ஒரு மக்காமுல், அதை பொருந்தி கொண்ட அமைப்பில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. மக்காமுல் மஹப்பாவாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நிலைமை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதற்காக அவங்க 100% எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. 1-2 இடங்கள்ல அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம், முறைப்படலாம். இப்போ சில விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுக்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் கைஃப துஹைல் மௌத்தா, எப்படி நீ வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான்னு காட்டுண்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமை இழக்கிறாங்க, ஒரு ஈமானிய பொறுமை அது. அப்போ அல்லாஹ் தஆலா அவலம் துமின், ஈமான் கொள்ளலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அவலம் துமின், நீங்கள் ஈமான் கொள்ளலையாண்டு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாரு, பலா நான் ஈமான் கொள்ளாமல்லாம் இல்லை, லியத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படின்னு. சில விஷயங்கள் இருக்கு அப்படி தான். சிலர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக இதை சொல்லுங்கள். அப்போ ஏன்ட்ட நீங்கள் விருப்பத்தை நம்பலையா, விருப்பத்தெல்லாம் நம்பி தாங்கிறேன், ரிலாக்ஸுக்காக இதை செஞ்சிரு சரியா, இப்படி நம்ம சொல்கிறோமே, இது மனிதனுக்கு வரும். இது அல்லாஹ்வோட அவர் செய்யலாம். லியத்துமா இன்ன கல்வி, என் உள்ளம் அமைதி அடைவதற்காக. இப்போ இதை பார்த்த உடனே அதை ஈமான சரியாக விளங்குறமே. சில மக்களுக்கு ஈமான்லேயே ஒரு மிக பலகீனமாக இருப்பார். அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சந்தேகப்பட்டிருக்கார், நம்மளே சந்தேகப்படல இவர் சரியா அப்படின்ட்டு இவர் ஒரு சிந்தனை வருது. உண்ட சந்தேகத்தை அல்லாஹ் தஆலா உனக்கு கொண்டு வராமிக்கிறான். நீ ஊரில் இருக்கிற பிஸியில், உலகத்தில் இருக்கிற பிஸியில் இந்த சிந்தனைக்கு இதை கொண்டு வராமிக்கிறான். கொண்டு வந்தால் நீ காணாம பேத்திப்ப. நீ வந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளோட சொத்து பார்த்து அப்படின்னு போயிருட்டா, நீ மார்க்கத்தை யோசிக்காம இருக்கிறதால உனக்கு இது சிந்தனைக்குள்ளே வரலை. உன்னை அதுக்கு மட்டும் எல்லாம் யோசிச்ச விட்டா நீங்கள் சோதனையில் மாட்டி இது வெளியே வந்துடுவேன். அதனால தான் ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி ஷக்கி பின் இப்ராஹிம், இப்ராஹிமை விட இந்த கேள்வியை கேட்பதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள். இப்ராஹிம் பட்ட சந்தேகம் இருக்கின்றார் ரசூலுல்லாஹ். சந்தேகம்னா அந்த சந்தேகப்படல அவர், அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா காட்டு அந்த அளவுக்கு ஒரு அமைதி அடைக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாங்கள் அதை விட தகுதி கேட்பதற்கு நாங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேட்டாருன்னா அதை விட கேட்பதற்கு நாங்கள் தகுதினாங்க. இதான் ஒரு நல்ல ஒரு முஃமினுடைய பார்வை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அதை நாங்கள் அதை விட தகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டார்னு வருது. இப்படியான ஒரு சில இடங்கள் வரும் மனிதனுக்கு. அது வந்து அவங்களுடைய உயர் தரஜாவை குறைக்கிறது இல்லை. உயர் தரஜாவிலிருந்து அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிற்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, பதட்டம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி இருப்பாங்க. அவங்க அதை இந்த சோதனைகளை விரும்பிய மக்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அதனால தான் அவங்க எதுவும் சோதனைகள் வருகிற நேரத்தில் துவா கேட்காமலே இருந்து விடுவார். துவா கேட்கக்கூடாது என்பதில்லை, துவா கேட்கலாம். சோதனைகளை விட்டு பிரச்சனையை விட்டு துவா கேட்கலாம். ஆனால் துவா கேட்காமலே இருந்து விடுவார்கள். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். அவங்க தொடர்ந்து துவா கேட்டாங்கன்னு எங்கேயும் வரலை. அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டுகின்ற பொழுது அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிடறாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுறாங்க. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சிடறான், கபூல் செஞ்சிடறான். அதனால தான் நம்ம எப்பயும் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மளே விரும்புகின்றவனாக இருப்பான். நமக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நம்ம அதில் 3 ஒரு தரத்தில் இருந்துடணும். ஒன்றில் அந்த சபர் ஆரம்ப கட்டம், அல்லது முறைப்பாடு இல்லாத சபர், அதாவது ரிலால, அல்லது இந்த மஹப்பத்தில் இருந்துடணும். அந்த சோதனை அப்படியே போகிற டைமில் நம்ம ஒரு வார்த்தையை விட்டோம் வைங்களேன், எனக்கு இப்படி ஏன் தொடர்ந்து அல்லாஹு தாலா சோதனையை தந்துட்டுக்கிறான்னு தெரியலைன்னு அல்லாஹு தாலா உங்களோட இறக்கம் வச்சுருந்தா அதை இல்லாமல் ஆக்கிறோம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவா, இல்லாமல் ஆக்கிறோம். உங்களோட அந்த சோதனையை வச்சதுக்கு பல காரணம் இருக்குது. உங்களோட தரஜாக்களை உயர்த்தி கொண்டு, உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டு, உங்களுடைய தம்கீர் செஞ்சு அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் என் அடியான் இதற்கு மேலே என்ன செய்ய மாட்டான், தாங்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் என்று சொன்னால் உடனே உங்களை விட்டு அதை என்ன செஞ்சிடும், கண்டிக்கிறோம். பல வருடங்களாக பெட்டோடே எழுந்திருப்பாங்க, பொறுமையாக எழுந்திருப்பாங்க, தொழுகை நோன்பு என்று எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க. திடீரென நம்ம ஏன் தான் இப்படி வாழ்கிறோமோ, இப்படியே ஒரு அர்த்தமில்லாமல் வாழ்க்கை போயிட்டு சொல்லி 2-3 நாளில் மரணம், சொல்லி 2-3 நாட்களில் மரணம்.
இது அல்லாஹு தாலா நல்ல மனிதர்களோடு வைக்கக்கூடிய சுன்னா. ஒரு உண்மையான ஃபக்கீஹ், ஒரு உண்மையான விளக்கம் உள்ள ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா, இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத், மிகப்பெரிய அருள். நான் எந்த வார்த்தையும் முந்தி என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அல்லாஹு தாலா என்னை அல்லாஹ் நேரடியாக பேசுவதில்லை எங்களோட. எங்கள் சோதனைகள் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, என் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டு, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டு, நான் மிச்சம் இதில் சபராக இருந்துக்கிறேன். மிச்சமே என்ன செய்கிறேன், சபராக இருந்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்களா இல்லை அந்த பெண்மணிகிட்ட, என்ன அல்லாஹ்வின் தூதரை எனக்கு ஃபிட் வருது, அப்போ நான் துடிச்சு விழுகிறேன், இந்த ஆடைகளெல்லாம் விலகுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல சபர்த்தி வலக்கில் ஜென்னா, நீங்கள் விரும்பினா பொறுத்துக்கங்க உங்களுக்கு சொர்க்கம்னா. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை சொல்லாட்டி அந்த பெண்மணியோட உள்ளத்தில் ஒரு நாள் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை சொல்லலைன்னு வைங்களேன், அவங்க டெய்லி சோதிக்கப்பட்டு கண்டிக்கிறாங்க, டெய்லி துடிச்சு கண்டிக்கிறாங்க. யா அல்லாஹ் இதை நீக்கிறேன்னு ஒரு நாள் சொல்லணும்னு அவங்களோட உள்ளத்தில் இருக்கும், அல்லாஹ்ட்ட பிரார்த்திச்சோண்டு இருக்கும், அல்லாஹ் தஆலா நீக்க வாய்ப்பும் என்னது இருக்குது. ஆனால் அவங்க அப்படியே சபர் பண்ணினா என்னன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு சொர்க்கம் என்றாங்க. அப்போ அல்லாஹ்விட்ட உள்ளதை ரசூலுல்லாஹ் சொல்லி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு சபர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றாங்க. அந்த விரும்பினா நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், அது இல்லாமல் போயிடும்ன்றாங்க. விரும்பினா உங்களுக்கு நான் துவா செய்கிறேன், அது இல்லாமல் போயிடும்ன்றாங்க. அப்படி என்றா ஒரு முஃமின் தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சோதனைகள் என்று அகப்பட்டுட்டேன்டா, அதை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த ஒரு இலவச பாதை. வேதனை தான், கஷ்டங்கள் தான், கண்ணீர் தான், அதில் நமக்கு தாங்க முடியாத விஷயங்களும் இருக்கும். இதில் 3ல் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தரஜாக்களில் நம்ம முறைப்பட்டு கொண்டுள்ள சபர் அல்லது முறைப்படாத ஒரு சபர், அதான் ரிலா அல்லது மஹப்பா. ஆனால் இந்த 3க்குள்ளே வச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்காம அதில் இருப்போமாக இருந்தால் சில பொழுது அது அலா மக்காமாக இருக்கும், மிக உயர்ந்த தரமாக அது என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம அங்கலாய்ச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு மூமின் அங்கலாய்ச்சிட்டான், என்னால் இது என்ன இதுக்கு மேலே எனக்கு முடியலை அப்படின்னு சொல்கிற சிலருடைய வார்த்தைகளுக்கு அடுத்து நீங்கள் அவதானிச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பில் கூட நடக்கும். அந்த வார்த்தைக்கு அடுத்ததா ஏன்னா எனக்கு இப்படி இருக்கோ தெரியா, அப்படி அதாவது ஏற்கனவே முறைப்பட்டிருப்பார், ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சோதனையை கவலைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். எனக்கு இது இதுவரைக்குமே ஏன் கிடைக்காம இருந்துன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஒரு கிழமை 2 கிழமையில என்ன செஞ்சிடும், கிடைக்கிற மாதிரி இருக்கும். அல்லது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து நீங்கள் எங்கேயோ போய் அதை அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொட்டுற மாதிரி என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா வைத்து விடுவான். ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், வலல் ஆஹிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா. நபியே, இந்த நாட்களை விட, இந்த பிந்தியதை விட, அதாவது இப்போ முந்தி வந்ததை விட பிந்தியது உங்களுக்கு என்ன சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவரை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க, அவரை நம்பியவர்களும் பணக்காரராக இருக்கிறாங்க. அபூபக்கர்லாங்கலேருந்து இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்லேருந்து பணக்காரராக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமான வச்ச நிலைமையில் என்ன செய்கிறாங்க, மௌத்தாகிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஃபிக்ஹ் இருந்துச்சு, என்ன விளக்கம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எதிராக ஒரு துவா கேட்டிருக்கலாம், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை என்ன செய் அள்ளி கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே விளங்கி கொண்டது வேறு. லவ் தஅலமூன மா அலம் லதஹக்தும் கலீலம் வலபகைத்தும் கஸீரா. நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், கூடுதலாக அழுதிருப்பீர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் விளக்கம் அதிகம், பொறுமையும் என்ன அதிகம். இந்த இடம், அதாவது ஒரு மனிதன் வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த 3வது நிலையில் எங்களை எப்படியோ ஒரு சோதிச்சு எங்கேயோ ஒரு தரஜாக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் விடுவான். சில ஹதீஸ்களில் வருது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு முஃமினை அல்லாஹ் தஆலா சோதித்து கொண்டே இருப்பான். யம்ஷி வமா அலைஹி ஹத்தியா, அவன் மௌத்தாரத்துக்கு முன்னால் எந்த பாவமும் இல்லாத நிலையில் இந்த பூமியில் நடமாடுவான். அவன் பூமியில் நடமாடுவான், மௌத்தாகிறதுக்கு முன்னால் எந்த பாவமும் அவனுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சோதனை என்ன செய்வான், கொடுத்து கொண்டே இருப்பான். வீதியில் நடந்து செல்வான், அவனுக்கு எந்த பாவம் இருக்காது. அதுக்கு அடுத்த நாளே மரணம் வந்தால் இவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான், ஆனால் அந்த பாவம் எதுவும் அவனுக்கு இல்லைன்றது அவனுக்கு தெரியாது. இந்த சோதனைகளால் அங்கவினர்களாக அமைஞ்சு விடுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையில் அரைவாசி போராட்டத்தை எடுத்துட்டான். இன்பத்தை எடுத்தது போல துன்பத்தையும் எடுத்துட்டான். காரணம், அவங்களுக்கு அதன் ஊடாக செய்ய முடியாத அத்தனை நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதி கண்டிருப்பான். அந்த சோதனையில் அவங்க பொறுக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதுக்கு எழுதி கண்டிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி பார்க்கணும், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்தில் ஏறி மிஸ்வா குச்சியை, அதாவது அந்த மரத்தை உடச்சி கண்டிக்கிறாங்க. அவருடைய கெண்டை கால் கொஞ்சம் ஒரு மெலிந்த, அப்படி ஒரு லீனாக இருக்குது, ஒரு அதாவது அந்த மெலிஞ்ச காலாக இருக்குது, அந்த கெண்டை கால் அப்படி இருக்குமே. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சில நபித்தோழர்கள் சிரிச்சிடுறாங்க, என்ன இப்படி இருக்குது கால் அப்படின்னு சொல்லி என்ன சிரிச்சிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹகூன மின் திக்கத்தி சாக்கைஹி, அவங்களோட காலை பார்த்தா நீங்கள் என்ன செய்றீங்க, சிரிக்கிறீங்க, அது அல்லாஹ்வுடைய தராசிலே உஹது மலையோட பாரமானதுன்னாங்க ரசூலா. அப்படின்னா அஜிர் அதில் அடைய கூலி உஹது மலையோட பாரமானதுன்னா, ஒரு சின்ன ஒரு அங்கவீன ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிட்டா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு தரஜாவை என்ன செஞ்சிட்டான், எழுதிட்டான் அர்த்தம். நாளை மறுமையில் நாங்கள் விசாரித்து சோதிக்கப்பட்டு போகின்ற சொர்க்கத்துக்கு முன்னால் அவர் போகிறதுக்குரிய எல்லா தயாரையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான்,
கொடுக்குறான். ஆனால் அவர் செய்ய வேண்டிய ஒன்று சபர். அவர் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது, அதில் சபர், பொறுத்து கொள்வது. எனக்கு அல்ல இப்படி தந்துட்டானே என்று என்னது கவலைப்படாமல் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வது, திருப்தி ஆகிறது. சிலருக்கு அது உதாரணமாக ஷேக் பின் பாஸுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். பார்வை இல்லை, பார்வையால் செய்கிற அத்தனை பாவமும் இல்லையே, பார்வையால் செய்கிற அத்தனை பாவம் அதோடு என்ன செஞ்சிருது, இல்லாமல் போயிடுது. கிடைப்பது நியாமத், ஆனால் கிடைக்காமல் இருந்து சோதனைன்னு வந்துட்டா பொறுப்பது அதைபடி என்னது நியாமத்திட்டத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 3 தரஜாக்கள் நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா எங்களுக்கு பன்மடங்கான நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய இடம் தான் இது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பிற இந்த ஒரு 3 வகையோட இன்னும் ஒரு 3 வகை பாருங்கள். பொறுமையில் சொல்லப்படக்கூடிய அம்சம் அஸ்ஸபுரு பில்லா, அஸ்ஸபுரு லில்லா, அஸ்ஸபுரு மஅல்லாஹ். இதை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸபுரு பில்லாண்டா ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருளால் தான் அவர் பொறுக்கிறார். ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அல்லாஹ் கொடுத்த அருளால் தான் பொறுக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு பொறுமைக்குரிய அதாவது சக்தி தராமல் சோதனையை தரலை. நினச்சா பொறுக்கலாம், நினச்சா பொறுக்கலாம் என்ற சக்தியை தந்து தான் அல்லாஹ் உங்களுக்கு சோதனை என்ன செய்கிறான், தாரா. எனக்கு பொறுக்கவே முடியாது அப்படி என்று சொல்கிற எதுவுமே இல்லை, அது நம்மளாக சொல்லிக்கிறது. நிறைய பேர் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கின்ற அந்த குரூப் ஒரு அளவு வச்சு, பொறுமைக்கு அளவே இல்லை, பொறுமைக்கு அளவே இல்லை. கோபக்காரண்ட பொறுமைக்கு எல்லை என்னைக்கு கொஞ்சம் அப்படி தட்டி விட்டா போதும், ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லைக்கின்றது. நீ பொறுக்கவே இல்லையே, சரியா? பொறுமைக்கு எல்லைக்குன்னா ஒரு 2 நாள் பொறுத்தவரை சொல்லணும். அது அவரவர்களுடைய எல்லை அவங்கவுங்க வச்சுக்குது. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லி அவரவர்கள் வச்சு, அப்படி இல்லை சபர், அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்ற வமையு சப்பிர் சப்பரஹுல்லா, அதாவது வமையத்தோ சப்பர் சப்பரஹுல்லா, யார் பொறுமையை வரவழைத்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான் என்றார். பொறுமை நம்ம பொறுக்க விசாலமாகிட்டே போகும். அப்போது அவுசத்ராக அவர் மாறிக்கொண்டே வருவார். எந்த அளவு சுருக்கமாக்கிறோம் அந்த அளவுக்கு பொறுமை என்ன செய்யும், அதாவது குறைவாகவே இருக்கும். எனவே பொறுமை கண்டு ஒரு எல்லையோ அளவை இல்லை. அல்லாஹ் தஆலா அதுக்கான துணையை தந்துட்டு தான் எங்களுக்கு சோதனை என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா தாரா. அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், அதாவது இஸ்திஆனான்னு ஒன்று வருது குர்ஆனில், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே போல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ், நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்கள் பொறுமை அல்லாஹ்வை கொண்டு தான் ஏற்படுகிறது. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்க தந்ததுனால தான் நீங்கள் பொறுக்கிறீங்க. ஸோ அதனால் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பான், நாங்கள் பொறுத்து பழகணும். நம்ம பொறுக்காமட்டோம்டா, சந்தர்ப்பம் தந்து நம்ம பொறுக்காமிக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சபருக்குரிய சந்தர்ப்பத்தை தந்து மிரிப்பான். நம்ம அதை விளங்கிடணும், பொறுக்கலாம், எங்களுக்கு என்ன பொறுக்கலாம் என்று விளங்கி அதில் என்ன செய்யணும், பொறுக்கணும். பொறுமை இல்லாத தொண்டு அல்லாஹ் தந்தான்னு அர்த்தம் இல்லை. அதனால வஸ்பிர் நபியை பொறுத்து கொள்ளுங்கள், வமா சபருக்க இல்லா பில்லா, உங்கள் பொறுமை அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறு இல்லை அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பொறுமையை சொல்கிறான். அப்போ இது அல்லாஹ்வை கொண்டு பொறுமை. இன்னொன்று அதாவது அஸ்ஸபுரு லில்லாஹ், அல்லாஹுக்காக நாங்கள் பொறுக்கிறது. இந்த பொறுமையை நம்ம அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை அல்லாஹ்வோட உதவியின் காரணமாக தான் நம்ம பொறுக்கிறோம்ன்ற விளக்கத்தோட அல்லாஹுக்காக பொறுக்கிறது. இது ரெண்டாவது. அதாவது பொறுமை அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான், அல்லாஹ் துணையாக தந்திக்கிறான், அதனால தான் நான் பொறுக்கிறோம்ன்ற விளக்கம் இந்த பொறுமை. அடுத்தது அந்த பொறுமையில் என்ன கலக்கணும்னா, இதை நான் யாருக்காக இப்படி பொறுக்கிறேன்னா அல்லாஹ்வுக்காக பொறுக்கிறேன். உலகத்துக்காக பொறுத்து இன்னொருத்தருக்காக பொறுத்தா நன்மை என்ன இல்லை, அதில் என்ன நன்மை இல்லை, உனக்கு அனுமதி. ஏன்னா அது ஒரு இபாதத்து, நேரடியாக இபாதத்தான செயல் இல்லையே, அனுமதி. ஆனால் நீ அல்லாஹ்வுக்காக பொறுத்தால் அதில் பெரிய நன்மை இருக்கு. நீ உலக நோக்கம் ஒன்றுக்காக பொறுத்தா அதில் பெரிய ஒரு நன்மை என்ன இல்லை. அஸ்ஸபுரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிற பொறுத்தல். அஸ்ஸபுரு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு பொறுத்தல். இந்த அல்லாஹ்வோடு பொறுத்தல் என்றா என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய காரியங்கள் நல்லா எங்களுக்கு சொல்லுகிறது. அதாவது பாவங்கள் செய்யாமல் நாங்கள் பொறுமையாக, இதைத்தான் நம்ம 3 வகையாக படிச்சிருப்போம். பாவங்கள் செய்யாமல் என்ன செய்கிறது, நம்ம பொறுமையாக இருக்கிறது. இபாதத்து செய்கிறதுல என்ன நம்ம பொறுமையாக இருக்கிறது. சோதனைகளில் என்ன பொறுமையாக இருக்கிறது. இதில் எல்லாமே அதாவது இந்த 3 பொறுமையிலையுமே இபாதத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமை இருக்கிறதே அது மிகவும் தரமானது. ஏன்னா அது பாவம் என்று தவிர்த்தல், சோதனை என்பது வந்துட்டு, ஆனால் இபாதத் என்று நம்ம செய்யணும். இபாதத் என்றது நம்ம செய்யணும், ஏற்படுத்தணும். அதனால் இதில் பொறுமையாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுமையாக என்ன செய்யும், அது அமையும். எனவே இந்த 3வது என்னென்னா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொறுத்தல் என்ற இந்த 3 தான். சோதனைக்காக பொறுக்கிறது, அடுத்ததாக என்ன, அதாவது பாவங்களில் பொறுமையாக இருக்கிற, பாவங்களில் பொறுமையாக இருக்கிற, பாவம் தூண்டுது நான் செய்யாமல் இருக்கிறது.
அது பாவங்களை நம்ம பொறுக்கிற பொறுமை. இபாதத்தில் நம்ம என்ன செய்யறது, அதான் பொறுமையாக்கிறோம்னா இபாதத்தை செய்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும், நம்ம பொறுமையாக்கி வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய முகத்தையே நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு உங்களுடைய நஃப்ஸை பொறுமையாக வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கிருந்து ஓடும் நஃப்ஸ் என்ன செய்யும், அங்கிருந்து ஓடும். அவர்களோடு பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன செய்யுது சொல்லுது. இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சோதனையை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம், சோதனையோட வகைகளை புரிஞ்சுக்கொள்கிறோம். நான் மூணு வகைன்னு பல சொல்லிக்கிறேன் சரியா. அந்த வகைகள் எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த விளக்கங்கள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நிறைய பொறுமையாக இருப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்துருவேன்றார். இதான் மக்காமுல் மஹப்பான்றது. எந்த சோதனை வந்தாலும் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். முதலாவது அது என்ன மார்க்கத்தில் அமையலை, என்ன மார்க்கத்துக்கு அது சோதனை அமையலை. சில சோதனைகள் வந்துடும், தீன் போயிடும், மார்க்கம் என்ன செஞ்சிடும், போயிடும், தொழுக போயிடும், நோன்பு போயிடும், நம்பிக்கை போயிடும், இபாதத்து போயிடும், அல்லாஹ்வுலே என்ன செஞ்சிடும், சந்தேகம் வந்துடும். அப்படிப்பட்ட சோதனையாக இது அமையலையே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. வந்த சோதனை இதுக்கு வரலையே. தீனில் நிறைய பேர் சோதிக்கப்பட்டு முர்த்ததாயிட்டாங்களே, தீனில் நிறைய பேர் சோதிக்கப்பட்டு வழிகட்டு போயிட்டாங்களே, தீனில் நிறைய பேர் சோதிக்கப்பட்டு தொலை வராமிக்கிறாங்களே, அந்த மாதிரி எனக்கு சோதனை அல்லாஹ் தரலையே. அதனால் நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன், புகழ்கிறேன். ரெண்டாவது இன்னஹா லம் தகுன் அஅதம மின்ஹா, இதைவிட பெரிய சோதனை அல்லாஹ் தரலையே, அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். இதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதாவது இதைவிட பெரிய சோதனையாக வராமல் இந்த சோதனை அது வந்துட்டு, அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். மூன்றாவது, அதற்கு அல்லாஹ் எனக்கு கூலி தந்தானே, அதற்காக நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன், புகழ்கிறேன். இது சோதனையை பற்றி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வை. அப்போ இந்த ஒரு விளக்கம் இருந்தால் அதோட நிலைமையே வேறு. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தன்னோட வரலாற்றில் 7 முறைக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டவர். ஒவ்வொரு மஸ்அலாவுக்கும் சிறையில் என்ன செய்வார், அடைக்கப்படுவார், வருவார். அவருடைய அழகான வார்த்தை தகாயிக்கு தஃப்சீர் அவர் தஃப்சீரில் முன்னால் எழுதியிருப்பாங்க. அதை படித்த ஒரு மனிதனுக்கு அவர் இந்த உலக விஷயத்தில் எப்படி ஒரு புரிதலோடு இருந்திருப்பார் அப்படி என்பதற்கான ஆதாரம். அவர் திருமணம் முடிச்சிருக்கல, அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. அவருடைய 3 சகோதரர்கள் தான் அவருக்கு என்ன செஞ்சாங்க, அவரை கவனிச்சுக்கொண்டாங்க, செலவழித்தார்கள், அவருடைய தவாவுக்கு இருந்தாங்க. சில சகோதரர்கள் அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் எழுதுகிறாரு, மா யஸ்னா அஅதாஇ பி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி ஐனமா ருஹ்து ஃபஹிய மாய் இன் அஹ்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா வ இன் கதலூனி ஃபகத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃபசஜ்னி ஹல்வா மா யஸ்னா அஅதாஇ பி. என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடலாம்னு கேட்குறார். என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள், என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு. எனது தோட்டமும் எனது சொர்க்கமும் எனது உள்ளத்திலே இருக்கிறது, என்ன கல்பில் அது இருக்குது. நீங்கள் எங்கே கொண்டு போய் என்னை விட்டாலும் அந்த மகிழ்ச்சியில் ஒன்றை கூட உங்களால் அதை பறித்து கொள்ள முடியாது. அந்த அல் குர்ஆன் அவருடைய உள்ளத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அவருடைய உள்ளத்தில், இமாம் தஹபி சொல்கிற மாதிரி எல்லா உலூம்கள், எல்லா அறிவும் அவருக்கு முன்காலைக்கும் யஹ்தாருமா ஏஷா வயதுமா ஏஷா, விரும்பினத்தை எடுப்பார், விரும்பினத்தை விடுவார் என்ற அளவில் அறிவு அவருக்கு என்ன முன்னால் இருந்துச்சு. உலக அறிவும் தான், மார்க் அறிவும் தான், எல்லா அறிவும் தான். அப்போ என்ன செஞ்சிடலாம், என்னுடைய இன்பமும் எல்லாமே என் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லாஹ் எனக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்த பயணமாக எழுத போகிறான். என்னை அவர்கள் சிறையில் அடைத்தால் அவர்கள் அல்லாஹ்வோடு என்னை தனிமைப்படுத்துகிறார்கள். நான் யாரோட இருக்க போகிறேன், தனியே அல்லாஹ்வோட இருக்க போகிறேன், ஹல்வா, நான் ஹல்வத்தில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என்னை அவர்கள் கொன்றால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறேன். என்னை வேற என்ன அவர்கள் செய்து விடலாம்னு கேட்குறான். இது அதாவது இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, சோதனைகள், வேதனைகள், கவலைகள்லாம் வரும். நேர பேத்து நம்ம இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இடத்துல உட்காருவோம், அது எல்லாமே எங்களை விட்டு அப்படியே போன மாதிரி எங்களுக்கு இருக்கும். அவருடைய அந்த ஈமானிய வார்த்தைகள், விளக்கங்கள், அந்த அதாவது புரிதல்கள் அப்படின்ட்டு. பிஷ்ர் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு பயணம் போய்கின்றார். அவருடைய மாணவரோட ஒரு ஆறு, அழகான ஒரு ஆறு, அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அவர் சொல்கிறாரு, இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியை மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள்னு சொன்னார். இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் லஜாலதுனா பிஸ்யூஃப், எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார். இது யாருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒருனா இந்த உலகத்துடைய சுண்ணத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும், எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும், எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும், எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை பற்றி அல்லாஹ்வுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும்.
அதை பற்றி அல்லாஹ்வுடைய புரிதல் அவருக்கு என்ன செய்யும் இருக்கும். அந்த புரிதல் அத்தனை பேரும் பதற டைமில் அவர்கிட்ட ஒரு அமைதியை என்ன செய்யும் கொண்டு வரும். அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைமில் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி அதை என்ன செய்யும் கொண்டு வரும். இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம், இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம். எல்லாரும் பதறுகின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையில் இருந்தாருண்டா அது என்ன செய்யாது, அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும். இதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை இப்போ நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள்ட்ட கூற்றுக்களை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் அவர்கள் பொறுமை, அந்த சோதனைகளில் காத்த பொறுமை, வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல. நாளை மறுமையில் சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம். இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது சோதிக்கப்பட்டவர்கள்லாம் மறுமையில் கொண்டு வரப்படுவாங்க. அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, அவங்களோட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்கும்னா, இந்த உலகத்தில் எங்கள் தோள்களெல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஆசைப்படுவார்கள். அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு, அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள், இன்ன அஷத்தன்னாசி பலா அனல் அம்பியா, உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள், சும்மல் சாலிஹூன், பின்னர் நல்லவர்கள், சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்னர் அவர்களை போல வாழ நினைக்கின்றவர்கள், உபு தலல் மர்வால கதிரி தீனிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார், அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும். அவன் செய்கிற அமல்கள் அவனை அங்கே கொண்டு போய் சேர்க்காத அளவில் அவன் அமல் செஞ்சு கட்டிருப்பான். அல்லாஹ் அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க நினைப்பான். அதனால் நீதியானவன் அவனை சோதித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா அந்த சோதனையில் அவன் பொறுமை காப்பானா, அதனூடாக அந்த தரஜாவை அல்லாஹ் செஞ்சிருவான், அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு எந்த சோதனை வந்துட்டாலும், சோதனை மனிதனுக்கு கஷ்டமானது, வேதனையானது, அதை அவன் நீக்குவதற்கு முயற்சி எடுப்பது இயல்பானது. ஆனால் அதில் எதுலேயுமே அவன்கிட்ட ஒரு பதட்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் நாளை மறுமையில் என்ற தரஜா. நான் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு, நான் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம். அப்படி இருக்கிற டைமில் இது அல்லாஹ் எனக்கு தனியாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட் போல. இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ற தரஜாக்கள் என்ன செய்வான், உயர்த்துவான். உங்களுடைய சூழ எது வந்தாலும் சரி, மனைவியால், குழந்தையால், பிள்ளைகளால், மனைவிக்கு கணவனால், பிள்ளைகளால், எதால் வந்தாலும் சரி, இதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது, எனக்கு உண்டு என்று விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சொல்லப்போனால் உலக வாழ்க்கையும் ஹைராக போயிடும். நம்ம யாரோடையும் பதறிக்கல மாட்டோம், தந்தாலும் பதற மாட்டோம், தராது விட்டாலும் பதற மாட்டோம். எல்லா இடத்துலையும் ஒரு அமைதியாக இருப்பு, உலக நட்புகள் அழகான முறையில் என்ன செய்யும், எங்களுக்கு போய்கொண்டிருக்கும். இந்த விளக்கம் கிடைக்குமாக இருந்தால், எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புரிந்துணர்வை, விளக்கத்தை எங்களுக்கு தந்து, இந்த சோதனைகள் தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தரஜாக்களையும், அந்தஸ்துக்களையும், கூலிகளையும் நாளை மறுமையில் இபாதத்துக்கள் எப்படி தருகிறதோ அதுக்கு மேலாக இந்த சோதனைகள் தான் என்ன செய்யும், எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.